வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாள் 2. இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மலச்சிக்கல். மலச்சிக்கல் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு படுத்து தூங்கி எந்திரிக்கிறப்ப காலையில அவருக்கு மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் இருக்கக்கூடாது ஒரு கவிஞர் சொல்லுவார். ஸோ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகி அது அந்த கழிவு உறுப்புகள் மூலியமா, கழிவு நீக்க மண்டலம் மூலியமா வெளியேறாமல் தேங்கி விடுவது. ஓகேங்களா? பெருங்குடல்லே கீழே தேங்கிடுறது. ஸோ நம்ம இதை என்ன முதல்ல சார் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பேசிக்கா நம்ம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனேயும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கலாம். ஓகேங்களா? ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட இப்ப நான் சொல்ல போற ஆசனங்கள், இந்த ஆசனங்கள்லாம் நீங்க செய்யறப்ப உங்களுக்கு ஈஸியா மலம் இலகுவா கீழே இறங்கிடும். இந்த ஆசனங்கள்லாம் நான் செஞ்சா எனக்கு சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசனங்கள் கூட நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண நம்ம ஜீரண உறுப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். ஓகேங்களா? இந்த உறுப்பு மண்டலங்களை வலுப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த மலமானது நாள்பட்ட மலம் கீழே இறங்கிடும். ஓகேங்களா? நமக்கு ப்ராப்பரா நிக்காது. ஸோ இந்த மலச்சிக்கல் இல்லை அப்படின்னாவே நம்மளுடைய மனம் தெளிவா இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் மோஷன் பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த ஆசனங்களை பயிற்சி நம்ம முறையா செய்யணும். நீங்க கேட்கலாம், இந்த ஆசனம் இதுக்கு மட்டும் தான் பெனிஃபிட்டா? அப்படி கிடையாது. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ஆசனங்கள் ஒரு ஆசனா அதுக்கு மட்டும்தான் உபயோகப்படும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த ஆசனம் நிறைய வேற பெனிஃபிட்டும் இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த ஆசனங்கள் முழுக்க முழுக்க நம்ம உடலுக்கு பயன் தரக்கூடியதுதான். அடுத்து பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆசனம் செய்ய போறோம் அப்படின்னா, நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் தாடாசனம். முதல் ஆசனம் தாடாசனம். அடுத்தது இரண்டாவது ஆசனம் கட்டி சக்கராசனம். அடுத்தது அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய 2 ஆசனங்கள், அதாவது மாலாசனா மற்றும் வஜ்ராசனா. அடுத்தது பாத்தீங்கன்னா பவன முக்தாசன், இறுதியாக சேது பந்தாசன், முடிச்சிட்டு சவாசனா. அப்புறம் ஒரு பிராணாயாம பயிற்சி. இதை நாம கரெக்டா ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் தீரும். அது இல்லாம நாம செய்யக்கூடிய ஆசனங்கள் மலச்சிக்கலுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு உதவும். ஓகேங்களா? இடுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு அதுல இப்ப சேதுபந்தாசனா செஞ்சீங்களா உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதே மாதிரி தாடாசனா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் பாடி. இந்த கிராம்ப் எல்லாம் அங்கேயும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் நிறைய இருக்கு. வாங்க நாம இப்ப ஆசனங்களுக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆசனா தாடாசனா. ஸோ தாடாசனா நேரா கைகளை தோள்பட்டை அளவுக்கு உயர்த்துங்க. டர்ன் அப் யுவர் ஃபார்ம்ஸ். கைகளை இன்டர்லாக் பண்ணிக்கங்க. தலைமையில வச்சு மெதுவா டர்ன் அப் பண்ணி இன்ஹேல் அண்ட் ரைஸ் த ஹீல்ஸ். கைகளை உள்ளங்கைகள் மேல பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு 20 செகண்ட் நின்னா பெஸ்ட். நாம ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் செய்வோம். 1 2 3 4 5 டவுன். திரும்ப 1 2 3 4 5. இன்னொரு 5 செகண்ட்ஸ் மட்டும். திரும்ப 1 2 3 4 5. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நான் நிக்கிறப்ப என்ன சார் எனக்கு ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க ஸ்ட்ரெச் ஆகுதா? இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் பின்னாடி ஸ்பிங்டஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசில்ஸ் மூலியமா உங்களுக்கு மேல இது மேல எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த கை மேல இழுக்கிறதுனால அனாட்டமிக்கலா மேல எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த மலம் ஈஸியா கீழே இறங்கிடும். நீங்க ஈஸியா காலையில நீங்க இதை செஞ்சீங்கன்னா, தண்ணி குடிச்சிட்டு இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு ஆசனா வச்சுக்கலாம். ஸோ கால்களை மெதுவா விரிச்சுக்குங்க. இப்ப இந்த பக்கம் பாடி திருப்புங்க. டவுன் அப். திரும்ப இந்த பக்கம் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஓகேங்களா? இந்த ஆசனாவை கூட இது கூட சேர்த்திக்குங்க. வயிறு அழகா அலசும். உங்களுக்கு சுத்தி சுத்தி ட்விஸ்ட் ஆகுறதுனால ஈஸியா மலம் கீழே இறங்கிடும். அடுத்த ஆசனா பாருங்க, கட்டி சக்கராசன். கையை தோள்பட்டை அளவுக்கு உயர்த்திக்கிறோம். டர்ன் ரைட். அப்படியே நிக்கிறோம். 1 2 3 4 5 6
7 8 9 10. இப்போ ஆப்போசிட் சைடுல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? சோ இப்ப அடுத்து பாருங்க சிட்டிங் ஆசனாஸ். சிட்டிங் ஆசனா வஜ்ராசனா. மெதுவா கீழே உட்காந்துக்குங்க. ஒரு சில பேர் வஜ்ராசனா நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா காலை ஒவ்வொரு காலம் மடிக்கணும். நம்ம ஈஸியா இங்க பாருங்க 2 காலையும் இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சு இப்படி நீட்டா இப்படி உட்காந்துக்குங்க. ஓகேங்களா? சோ இது இப்ப என்ன ஆகுது, இந்த மசில்ஸ் இந்த அடி வயிறு வந்து நல்லா அழுத்தம் பெறும். உங்களுக்கு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உடனே யோகா செய்யலாம் அப்படின்னா இந்த வஜ்ராசனா செய்யலாம். சோ வஜ்ராசனாவுல உட்காந்துக்கிறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம கவுண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அடுத்தது மெதுவா கால்களை எடுத்து விட்டுறலாம். இப்ப பாருங்க, அடுத்து மாலாசனா. கைகளை வணக்க சொல்ற மாதிரி வச்சுக்கிறோம். காலை விரிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்துக்குங்க. மூச்சை விட்டுக்கிட்டே டவுன் ஒரு 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப அப். நல்லா மூச்சு இழுத்துக்குங்க. மூச்சை விட்டுக்கிட்டே இப்ப டவுன் 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாய்லெட் போஸ்டர் தான். சோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு முழங்கால்கள் நல்லா வலுப்பெறும். சோ முழங்கால் வலி இருக்கிறீங்க பார்த்து மெதுவா செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். அடுத்து பாருங்க, இப்ப மெதுவா மெதுவா படுத்துக்கிறோம். அடுத்த ஆசனா பவன முக்தாசன். ஓகேங்களா? பவன முக்தாசன். மெதுவா கீழே படுத்துக்கிறோம். மெதுவா பாருங்க, 2 கால்களே ரைஸ் பண்றோம். மெதுவா பெண்ட் பண்ணிக்கிறோம். கைகளை இன்டர்லாக் பண்ணிக்கிறோம். நல்லா மூச்சு இழுத்துட்டு மூச்சை விட்டுக்கிட்டே வந்து தலையை போடுறோம். 1 2 3 4 5. மெதுவா தலை கீழே இறக்கிடுங்க. திரும்ப 1 2 3 4 5. மெதுவா தலை கீழே இறக்கிடுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகேங்களா? சோ நம்ம இதுல ஒரு 30 செகண்டாவது செய்யணும். நான் வந்து இப்போ ஒரு 15 செகண்ட் தான் இப்போ உங்களுக்கு செய்யறேன். நீங்க வந்து ஒரு 30 செகண்ட் ஒரு 3 தடவை செய்யணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மெதுவா சேது பந்தாசன். கால்களை நீட்டி விட்டுருங்க ரிலாக்ஸா. சோ மெதுவா கால்களை மடிச்சுக்கிறோம். மெதுவா இடுப்பை உயர்த்துறோம். இடுப்பை உயர்த்திட்டு ஹிப்புக்கு சப்போர்ட் கொடுக்கிறோம். மெதுவா வாக் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவா இடுப்பை கீழே இருக்கிறோம். ஓகேங்களா? சோ நமக்கு இந்த பவன முக்தாசன் செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தேவையற்ற காத்துகள்லாம் வெளியே போயிடும். ஒரு ரிலாக்ஸா ஒரு 5 செகண்ட்ஸ் சவாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது பாருங்க, மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். எப்பயுமே இடது பக்கம் திரும்பி தான் எந்திரிக்கணும். தன்னப்பால நாம எந்திரிக்க கூடாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப பிராமரி பிராணாயாமா. இந்த பிராமரி பிராணாயாமா உங்களுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த மலச்சிக்கலுக்கு இது ஒரு அருமையான பிராணாயாமா பிராக்டிஸ். மனதை அமைதிப்படுத்தி உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து கரெக்டா வேலை செய்யும். ஓகேங்களா? நமக்கு வந்து மனதில் தேவையற்ற கவலைகள், தேவையற்ற எண்ணங்கள், மன அமைதி இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் கூட நமக்கு வந்து
அஜீரணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், அதன் மூலியமா மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, கைகளை அப்படியே வந்து இந்த 3 விரல்கள் வந்து கண்களை மூடி இருக்கட்டும். அந்த 4th ஆள்காட்டி விரல் வாய்க்கிட்டு இருக்கும். கட்டை விரல் 2ம் காதை அடைச்சிக்கிறோம். கண்களை மூடிக்கிறோம். ஸோ இந்த பிராமரி பிராணாயாமாவில் பார்த்தீங்கன்னா இந்த இம் மந்த்ரா நம்ம இம் நல்லா அழுத்தி சொல்றப்ப மனம் உங்களுக்கு ஒரு அமைதியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆசனங்களை நீங்க தினமும் காலையில ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து பூரணமா குணமடையும். ரொம்ப நாள் ஆகும், அதாவது டைம் எடுத்துக்கும். இதுல கண்டிஷன்ஸ் பாருங்க. நீங்க வந்து முதல்ல ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டை எடுத்துக்கணும். நார் சத்து மிகுந்த ஃபுட்டை எடுத்துக்கணும். நைட்ல வந்து கடினமான உணவுப் பொருட்களை சேர்த்துக்க கூடாது. ஸோ லைட்டான ஃபுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மலக்குடல்ல நமக்கு அந்த மலம் தேங்கிறதுனால நமக்கு பல பிரச்சனைகள் வந்துவிடும். ஓகேங்களா? ஸோ இதை நாம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ரெகுலரா ஃபாலோ பண்ணுனா நம்மளுடைய உடல் நலம் வந்து சீராகி நோய் வந்து முற்றிலும் சீக்கிரமா குணமடைந்து விடும். ரெகுலரா ஃபாலோ பண்ணும். அதற்கு அந்த நம்ம சொன்ன பிராக்டிசஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? வாழ்க வளமுடன். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.